வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க அந்த போன் அடிக்குதுல, கொஞ்சம் எடுங்க. நீயே எடுத்துக்க வச்சு. நான் ரொம்ப பிஸி. அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. இன்னைக்கு நான் சாமி கிட்ட போக முடியாது, எடுத்து கொடுங்க. சொன்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. யாரு? நந்தினி. இந்த விஜய் கொடுங்க. ஹலோ நந்தினி. ஹலோ அக்கா, வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமா நந்தினி, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படியே வேலையில மறந்துட்டேன். சூர்யா அண்ணனுக்கு மாலை எல்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்கியாமே. உங்க அண்ணன் தான் இங்க வந்து கதை கதையா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எப்பேற்பட்ட சூர்யா அண்ணனையே நீ அடக்கி வச்சிருக்க. நீ நிஜமானவே பெரிய ஆள்டாமா. எப்படி இருக்காரு சூர்யா சாமி? உங்க அண்ணன் சூர்யா சாமி அதுக்குள்ள இன்னொரு சாமியை உருவாக்கிட்டாரு. என்ன சொல்ற? ஆமாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் பழைய கதை. இப்ப என்னாச்சுன்னா, திடீர்னு கண்ணை மூட சொல்லி திடீர்னு எனக்கு மாலையை போட்டு என்னையும் சாமி ஆக்கிட்டாரு உங்க அண்ணன். இது எப்ப நடந்துச்சு? இன்னைக்கு காலையில தான். விஜி என்னவா? சூர்யா அண்ணன் நந்தினிக்கும் மாலை போட்டு விட்டாராம். இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எங்க ஸ்பீக்கர்ல போடு. நந்தினி இரு. சூர்யா அண்ணன் மாலை போட்டிருக்காருங்கிறதே என்னால நம்ப முடியல. அதுக்குள்ள நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன நந்தினி இது? அட சாரி, என்ன சாமி இது? இதெல்லாம் எப்படி? எனக்கே ஒன்னும் புரியலக்கா. திடீர்னு கூப்பிட்டு இப்படி மாலையை போட்டு விட்டாரு. அது ஒண்ணு இல்லம்மா, அது இதே மாதிரி தானே நீ சூரிய கண்ணை மூட சொல்லி மாலையை போட்டு விட்ட. அதுக்காக அவன் பழி வாங்குறான் போல இருக்கு. அதான் ஒன்னும் தெரியலண்ணே. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மாலையை போட்டதுல எனக்கு வருத்தம் எதுவும் இல்ல. நந்தினி சாமி, உங்களுக்கு அண்ணன் சாமி மாலை போட்டு விட்டதுல வீட்டுல எதுவும் பிரச்சனை ஆகலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் உங்களுக்கு போன் பண்ணது எதுக்குன்னா, சாமி சார் முத தடவையா மாலை போட்டிருக்காருல்ல, அதனால இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல சின்னதா ஒரு கன்னி பூஜை வச்சிருக்கேன். அண்ணனையும் கூப்பிட்டு கண்டிப்பா வந்துருங்க. கன்னி பூஜையா? என்னால கலந்துக்க முடியாது நந்தினி. நான் பூஜையில கலந்துக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நான் வேணா உங்க அண்ணனை பூஜைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏன்க்கா? என்ன நந்தினி சின்ன பிள்ளை மாதிரி காரணம் கேட்டுட்டு இருக்க? என்னால வர முடியாது, அதான். ஓ ஓ சரிக்கா சரிக்கா, அண்ணனை மறக்காம அனுப்பி வச்சிருங்க. ம் சரி நந்தினி, நான் அனுப்புறேன். வச்சிருக்கா. அதே இடம் தான். சீக்கிரம் வந்துருங்க. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல பூஜை எல்லாம் ஆரம்பிச்சிரும். சரியா? வர வழியில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, சீக்கிரம் வாங்க. அப்பனே முருகா, அப்பனே முருகா. டாடி எல்லாரும் வந்துட்டாங்க. வணக்கம் சாமி. வாங்க. வணக்கம். வாங்க வாங்க, உட்காரு. வாங்க. உட்காரு. வாங்க. டாடி ஓகே தானே? ஹே டாடி, ஒரு நிமிஷம் குடிக்கோ. மச்சான் சாமி வாங்க சாமி. என்ன மச்சான் சாமி, தங்கச்சி பிளான் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்க. மச்சான் சாமி, பக்தி பழமா ஆளே மாறிட்டியாப்பா. பழம் உங்களுக்கு இருக்கு சாமி. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. சும்மா இருந்தவன் கழுத்துல மாலைய போட்டு விட்டுட்டு கிண்டல் பண்றீங்க. பழம் வாடா, ஐ மீன் வாங்க சாமி. நான் பண்ணதை விட நீங்க பண்ணனதான் சாமி சூப்பர். நான் என்ன பண்ண? தங்கச்சிக்கு மாலையை போட்டு விட்டு பெரிய புரட்சியே பண்ணிட்டீங்க சாமி. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே.
இன்னும் சுந்தரவள்ளி மாதவி யாரையும் காணுமே.